ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சக ராசி செய்வது வீண் செலவல்ல, அதாவது வீண் விரயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்க செய்கிற செலவுகள் அல்லது கடன் பட்டு இருந்தாலும் கூட அது நியாயமானதாகவும் இருக்கும், அதே மாதிரி ஏற்கத்தக்கதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி சனி கும்பராசியில் ஆட்சி திக்பலம் என வலுப்பெற்ற நிலையில் உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு விதத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுப்பீங்க. அவசரப்பட மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு பொறுமை உங்களுக்கு பலம் தான், தப்பு இல்லை. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மேஷ ராசியை பார்க்குது இல்லைங்களா? அப்போ அந்த கடன் சுமை அப்படின்றதும் இயல்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, எதிரி அப்படின்றது இங்கே பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எதிர்ப்பு அப்படின்றது இருந்தால் கூட அது தானாகவே விலகும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விட்டுட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். சரிங்களா? அதை நீங்கள் பெருசுப்படுத்தவே தேவையில்லை. உங்களை ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மீண்டும் அவங்களுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. அவங்க வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சூழல் வரும். ஏன்னா சனியின் பார்வை இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படின்றவங்க, எதிர்க்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வீண் போயிடுவாங்க. அதாவது அவங்க கெட்டுடுவாங்க. உங்களை எதிர்க்கிறவங்க அவங்க வலுப்பெற முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலை. ஆனால் கடன் சுமை அப்படின்றதும் நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். சுகம் அப்படின்ற அந்த இடத்துல சனி வலுக்கிறதுனால உங்களுடைய தேவை நியாயமானதாக இருக்கும். இப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறீங்க, அல்லது வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறீங்க, இல்லை ஒரு வண்டி வாகனம் எடுக்கிறீங்க, அல்லது உங்களுடைய சுய தேவை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய தேவைக்காக நீங்கள் அந்த சிரமப்படுற மாதிரி இருக்குமோ ஒழிய மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு விருச்சக ராசி வீணாக கடனை வாங்கி கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அது நியாயமானதாக இருக்கும். ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லை ஒரு வீட்டை புதுப்பிச்சிருப்பாங்க, இல்லை வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நியாயமானதாகவும் சரியான ஒரு விஷயத்துக்கான செலவாக தான் இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா, கடன் பட்டதை பற்றி கவலை இருக்காது. கடன்லேருந்து எப்போ மீண்டு வெளியே வருவோம், நம்ம கடன் சுமை எப்போ தீரும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு விருச்சக ராசிக்கு கடன் அவர்களுடைய பலத்தை அதிகப்படுத்தும், அவர்களுடைய பொறுப்புணர்வை ரொம்ப அதிகப்படுத்தும், அவங்களுடைய கோபம் வேகத்தை கட்டுப்படுத்தும். எந்த ஒரு இடத்துலையுமே இப்போது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது, நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா, அதை கொண்டு தான் நீங்கள் அந்த கடனை அடைக்கணும் போது அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், வேலையை விட்டுனா என் கடனை என்னால் கட்ட முடியாது. அப்போ அந்த ஒரு பொறுப்புணர்வு. அதனால் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இயல்பாகவே கடன் இருக்கிறது ஓகே தான். இருந்தாலும் கடன் சுமை அவர்கள் நிம்மதியை குலைக்கக்கூடாது, அவர்களுடைய சந்தோஷத்தை நிலைகுலைக்கக்கூடாது. அவர்களுடைய அந்த கஷ்டங்கள் ஒரு மீடியமாக, அதாவது கடன் என்பது ஒரு அளவாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, அது அவர்களுக்கு பலம். அதனால் கடன் சுமைக்கு ஆளாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆடம்பர செலவுகள் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் செலவு பண்ணுங்கள், அது நியாயமானதுக்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வாகனம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அது செட் ஆகும்னா நீங்கள் செய்யுங்க, தப்பு இல்லை, அது பண்ணலாம். ஆனால் உங்கள் தகுதிக்கு மீறியது, இப்போ ஒரு லட்ச ரூபாயில் எடுக்கிறதுக்கும் 2 லட்ச ரூபாயில் எடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? 1 லட்ச ரூபா வாகனத்தை எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 lakhஸில் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த வாகனத்தை வாங்கி இன்பம் அங்கே நிறைவாக இருக்காது. அதனால் சிறுக கட்டி பெருக வாழ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி தெளிவாக செயல்படுறது ரொம்ப சிறப்பு. அதனால் விருச்சக ராசிக்கு கடன் சுமையிலேருந்து மீளுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை, அதாவது சனி பார்க்குறாரு இல்லைங்களா? இப்போ இந்த சனி பயிற்சி இயல்பாக மார்ச் மாதம் வருது. இப்போ அந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தரும். ஏன்னா நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு மந்தத்தன்மை இருக்கும். சார் நான் சம்பாதிக்கிறேன், கடனை அடைக்கலான்னு பார்க்குறேன், அடுத்தடுத்த செலவுகள் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டும் சிலர் சொல்லுவாங்க. இயல்பாக அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கடன்லேருந்து மீளணும்னு நினைக்கும் போது மென்மேலும் கூடிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. நிச்சயமாக எல்லாமே மாறும். உங்களுடைய கஷ்டம் கவலை நிச்சயம் படிப்படியாக குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுணக்க நிலை, நீங்கள் நினைக்கிறத சரியாக இங்கே செய்ய முடியாது, ஒரு மந்தத்தன்மை, ஆனால் நீங்கள் செயல்படுத்தணுன்ற விஷயத்தை விட உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக இப்போ அது கஷ்டமாக தெரிஞ்சாலும் எதிர்வரும் காலத்தில் அது நிறைவாக இருக்கும். சில பிரச்சனைகள் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது எல்லாமே காலப்போக்கில் மாறும் போது அன்னைக்கு அந்த கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் இந்த நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னு நீங்களே உங்கள் வாயார சொல்லுவீங்க. அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு குதிரைக்கு இருக்கக்கூடிய கடிவாளம் மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்க பட்சத்திலும் ஒரு கடமை இருக்கிற பட்சத்திலும் அவங்களுடைய செயல்பாடு மிகவும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும். அந்த கடவாளம் இல்லாத குதிரை ஒரு கட்டுக்கடங்காமல் போகிற மாதிரி இவங்க செவ்வாய் ராசிநாதனாக வர்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு சந்திரனே வலுவிழப்பார். மனோகாரகன் சந்திரன் வலுவிழக்கிறதுனால மனம் ஒரு தெளிவாக இருக்காது, ஒரு அலைப்பாயக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது
மற்றவங்கள காட்டிலும் உங்களுக்கு அந்த மனசு அப்படின்ற விஷயம் ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கும். ஒரு ஒரு ரொம்ப ஒரு சில விஷயங்கள ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஒரு ஒரு தெளிவாக இவங்களால அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு முடிவு எடுக்க முடியாது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாரி அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இந்த காலகட்டம் நிச்சயமாக விருச்சக ராசிக்கு 100% இருக்கும். இவங்க செய்யக்கூடிய செயல் ஒவ்வொன்றிலும் அடுத்தவங்கள கம்பேர் பண்ணுவாங்க. அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா? அடுத்தவங்கள அப்படின்னு பேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கூடிக்கிட்டே போகும். அதனால் தனக்கு ஒரு நிறைவு கொடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்க பாருங்கள். அதுக்காக மற்றவங்களுக்காக வாழணுன்றது கிடையாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு விருச்சக ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய தொடர்பு ஒரு விதத்தில் நன்மையும் தரும். அதான் உண்மை. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு இன்கம் வந்துடும். கஷ்டப்பட்டாவது அந்த இன்கம் வந்துடும். சும்மா இருக்க மாட்டீங்க. சோம்பேறித்தனம் குறைவு. அதாவது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முடியாதது கிடையாது. அதான் உங்கள் மனசை நீங்கள் சரியாக கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நிச்சயம் உங்களால் நடத்த முடியாததுன்னு ஒன்று கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. முயற்சியுடன் இருங்க. சுறுசுறுப்பாக செயல்படுங்க. ஒரு மந்தத்தன்மைன்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் குதிரைக்கு கடிவாளம் மாதிரி இந்த விருச்சக ராசிக்கு இந்த சனியின் தொடர்பு ஒரு விதத்தில் நல்லது தான், பலம் தான். அது உங்களுடைய பலத்தை இரட்டிப்புப்படுத்தும். இப்போ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வருத்தப்படுவாங்க. பட் கடன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு. இந்த விருச்சகத்தை பொறுத்த அளவுக்கு பொறுப்பு இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றணும், கடமையை சரியாக செய்து முடிக்கணுன்றதுனால இவங்களுடைய கோபம் கட்டுப்படும், வேகம் கட்டுப்படும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுறது சிறப்பு. அதனால் விருச்சக ராசி செலவு செய்கிறத நிச்சயமாக வீண் விரயம் பண்ண மாட்டாங்க. எனினும் மற்றவங்கள காட்டிலும் ஒரு போட்டின்றது வந்துடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க ₹1,00,000 ஒரு வண்டி வாங்குறாங்க. அதை விட ஒரு ₹1 எக்ஸ்ட்ரா நான் ஒரு வண்டி வாங்கணுன்ற அந்த வேகம் போட்டி வந்துடுச்சுன்னா அது உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை தான். அதனால் அடுத்தவங்கள பார்த்து உங்கள் செயலை செய்யாதீங்க. இந்த காலகட்டம் தடை தாமதங்கள் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. எதிலும் கோபம் வேண்டாம். நீங்கள் கோவப்படுற மாதிரி சூழ்நிலை அதிகமாக இருக்கும். அதை உணர்ந்தவங்க கோவப்பட மாட்டாங்க. உணராத சில விஷயங்களில் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அனுபவபூர்வமாகவே கடந்த காலகட்டம் எவ்வளோ விஷயங்களை பார்த்தும் இருப்பீங்க. அதனால் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணின்னு போக தேவையில்லை. இந்த காலகட்டம் விருச்சக ராசிக்கு கடன் சுமையிலிருந்து மீளணுன்ற எண்ணம் வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மீண்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான். ஓரளவுக்கு கடன் சுமை இருப்பதே விருச்சக ராசிக்கு நல்லது. ஒரு லோன் போட்டிருக்கேன், ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நகை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு லோன் எடுத்து கூட நீங்கள் இதை செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்கும், ஒரு பிடிப்பு இருக்கும். அது நல்ல விஷயந்தான். சரிங்களா? கடன் ஆபத்து தான். நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் அது அளவாக போகும்போது ரொம்ப நல்லது. ஏன்னா அளவு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அளவாக இருக்கிறவர்களும் விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லது. அளவு மீறினாலும் ஆபத்து, அளவு குறைஞ்சாலும் ஆபத்து. அதுதான் இயல்பாக உண்மை. ஏன்னா கோபம் வேகம் கட்டுப்பட்டு இருக்கிறவர்களும் விருச்சக ராசி அதீத பலம். கோபம் வேகம் கட்டுக்கடங்காமல் இருக்கிற போது அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சூழ்நிலைக்கு உடனே ரியாக்ட் ஆவாங்க. அதாவது அங்கே பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்தது, அதான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு 2 அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் பேசி தீர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அதனால் பொறுமையை கையாளுறது சிறப்பு. எதிலுமே கவலைப்படாதீங்க. இனி வரும் காலகட்டம் நிச்சயமாக படிப்படியான முன்னேற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். கடந்த காலகட்டமும் சரி, நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க, ஏமாற்றங்கள் இருக்கும், எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, மனக்கவலை, மனக்குழப்பம், மனசில் ஒரு தெளிவு கிடையாது, மனசுக்கு ஒரு நிறைவு கிடையாதுன்னு உங்களை ரொம்ப உருக்கி மற்றவங்களுக்காக நீங்கள் செயல்பட்டுருப்பீங்க. உங்கள் கஷ்டம் உங்களோட அது இந்த காலகட்டம் அதிகமாகவே இருந்தது. அதெல்லாம் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய தெளிவு, அது உங்களை மென்மேலும் வலுப்படுத்தக்கூடிய சில செயல் தான். அதனால் எதை பற்றியும் பெருசாக வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். விருச்சக ராசிக்கு அடுத்தடுத்து நிச்சயமாக படிப்படியான முன்னேற்றம் உண்டு. எதை பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவாக தைரியமாக இருங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக்